7 நாள் நான் இருந்தது தெரியாமல் எங்கள் அப்பா மிதிச்சிருக்காரு. அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான். விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசியாக அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன். ஒரே ஆள் நீ தாயான். நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்து அவன் என்னை விட கருப்பாக இருந்தா. என் பொண்டாட்டி என்னைக்கு ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கா சார். 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நான் போடல. என்கிட்ட வந்து கேட்டா 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலண்ணா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டி, நான் தான் சாப்பிட்டவன். 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். அதை அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு, இங்கே பாரு முனியப்ப சாமி கோயிலில் பூசாரியாக நான் நடிச்சிருக்கேன். பார்த்துட்டு அவள் சொல்கிறா, 2 முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமின்னே தெரிலன்றாங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன் தெரியுமா? எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்கம், அப்பா சூப்பர்ரா தங்கம், வெறி கூட்டுறா தங்கம். அப்பா எந்த குறையும் சொல்ல மாட்டார் பொண்ணை. ஆனால் அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் நேராக வருவான். அம்மா யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா. சனியனை போகிற இடத்துல உசுரை வாங்க. கிங் நாமக்கல் 24x7 மண்ணின் மனசாட்சி. இல்லைங்களா? அப்படி பார்த்து நல்லா ரசிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கீங்க, நல்லா ரசிக்கிறீங்க. சில ஊரில் அப்படியே பார்ப்பான், பேச பெரிய காமெடிடா அது, அப்படி உட்காந்துருப்பாங்க. அன்றைக்கெல்லாம் உண்மையாகவே சொல்கிறேங்க, ஒரு 3 இடத்துல உஷாராக இருக்கணும். ஒரு தேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்தோம் பக்கத்தில் உட்காரப்படாது. உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கற்று சொல்லியே காலி பண்ணிட்டுவான். உண்மை தானே? ஒரு படம் வந்ததுக்கு இப்போ மாவீரன் ஒரு படம் பார்த்தவங்களாம் கை தட்டுங்க பார்ப்போம். அதில் சிவகார்த்திகேயனோட நான் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் அவர் காதில் ஒரு கோயின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டுக்கு அவர் ஒரு பூசாரியை போய் பார்க்க போவார். அந்த பூசாரி வந்து முனியப்ப சாமி கோயிலில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து காதில் அடிப்பார். அந்த பூசாரி சாட்சாத்து நான் தான். நீங்கள் வேணால் படம் இன்னொரு தடவை போட்டு பாருங்கள். அதையும் அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்னு என் பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சு, இங்கே பாரு முனியப்ப சாமி கோயிலில் பூசாரியாக நான் நடிச்சிருக்கேன். பார்த்துட்டு அவள் சொல்கிறா, 2 முனியப்ப சாமியில் எது முனியப்ப சாமின்னே தெரிலன்றாங்க. ஒரு ஹோட்டலில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவீங்க, அங்கே உட்காரப்படாது. ஏன்னா சில பேர் கை கழுவான், சில பேர் வாய் கழுவான், சில பேர் குடலையே வெளியே எடுத்து கழுவான். அது 2 பேரில் உள்ளே விடுவான். இதுவும் வாஷ் பேஷன் மாதிரியே இருந்தது. இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காரப்படாது. நான் ஏதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டேன் அந்த கருப்பண்ணு சிரிக்கிற. நீங்கள் சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலன்னா அது பேர் முகர கட்டை. மனுஷன்லாம் சந்தோஷமாக சிரிக்கணும். அதுக்காக தானே ஒரு நிகழ்ச்சி வைக்கிறது, அருமையான நிகழ்ச்சி வச்சுக்கிறது. ஆனால் ஒரு அருமையான பாட்டுவான்னு நம்ம ஆரம்பிப்போம். உண்மையாகவே ஒரு அழகான வயல்வெளிகளோடு நிறைந்த ஒரு அருமையான விவசாயம் தான் நம்முடைய சொத்து. அதை ரொம்ப அழகாக செய்து கொண்டிருக்கிற, உண்மையாகவே சொல்கிறேன், இந்த ஊருக்கு வர்ற வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க. அதனால் சொல்கிறேன், என் சொந்த பந்தங்களுக்கு முன்னால் பேசி கொண்டிருக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன், என்ன எல்லாம் நம்ம பரம்பரையாகவே இருக்குது. அதுதான் ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. அண்ணே ஆரம்பிச்சு விடுங்க பாப்பா. அப்படி ரசிக்கணும், நல்லா ரசிக்கிறீங்க. ஏன்னா உண்மையாகவே சொல்கிறேங்க, என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாரா அது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்சை பார்த்து வாந்தி எடுத்திருக்கா. தப்பாக நினைக்காதீங்க, பயந்து போய் எடுத்திருக்கு. 7 நாள் நான் இருந்தது தெரியாமல் எங்கள் அப்பா மிதிச்சிருக்காரு. அவ்வளோ கருப்பாக இருந்திருக்கேன் நான். விஜய் டிவியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசியாக அந்த மேக்கப் பண்ண சொன்னால் எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்கேன். ஒரே ஆள் நீ தாயான். நான் எதுக்கும் கவலைப்படல. ஏன் தெரியுமா? நான் தான் கருப்புன்னு நினச்சிருந்தேன். அடுத்த நாள் அறந்தாங்க நிஷா வந்து அவன் என்னை விட கருப்பாக இருந்தா. பரவாயில்லையா? அறந்தாங்க நிஷாவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டை கொடுக்கலாம். உண்மையாக சொன்னால் கேபிஒய் பாலா அவர்களுக்கும் அறந்தாங்கி நிஷா அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டை கொடுக்கலாம். அவ்வளோ நல்ல விஷயங்கள் இன்றைக்கி பண்ணுறாங்க இல்லையா? உண்மையாகவே எந்த கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்கிறதுங்க வாழ்க்கை. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கு. என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போ. நான் உண்மையாகவே நம்ம ஊரில் ரொம்ப கரெக்டுப்பட்டியில் என்ன பிடிச்சதுன்னா, வந்தோடனே இந்த கூப்பிடுறது, வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க, அந்த மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்கிற ஊர் நம்ம ஊர் சார். அதே பெரிய விஷயம்.
நான்லாம் மெட்ராஸில் இருக்கேன், அது ஒரு பாவப்பட்ட ஊர், உங்களுக்கு தெரியும். உங்களை எப்படி கூப்பிடுவான், ஒரு ஊரில் கூப்பிட்றான் வாங்க, கூப்பிட்றான் ஒரு வீட்டுக்கு நம்ம சாப்பிட போகிறோம்னு வச்சுங்களேன், எப்படி கூப்பிடணும், வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்கன்னா அந்த வீட்டில் சாப்பிட்லாம். சில பேர் கூப்பிடுவான் வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிட்டு தொலைங்க. நல்ல மனுஷன் கூட சாப்பிடுவானா சார்? பஸ்ஸில் பொங்கலில் கல் இருந்திருக்கும் பாரு, கல்யாண வீட்டை சொல்கிறான் ஒருத்தன், ஏன்டா இளவு பிடிச்ச பொங்கல்லாம். ஒருத்தன் வேகமாக வந்தான், கல்யாண வீட்டில் வந்து இழவு குழம்பு பேசிட்டு சுத்த கருமாந்தனம் பிடிச்ச ஆளாக இருப்பா பாரு. மூணாவது ஒருத்தன் வந்தான், ஏன்டா கல்யாண வீட்டில் வந்து இழவு கருமாந்தனம் பேசுகிறீங்க, உங்களாம் சுடுகாட்டில் ஒன்று வைக்கணும் அவன். நாலாவதாக பெரிய மனுஷன் வந்தார், அவர் தான் தீர்ப்பை சரியாக சொன்னார், வந்தமா சாப்பிட்டோமா மொய்ய வச்சுமான்னு போங்கடா, யார் தாலி அறுத்தா நமக்கு என்ன வந்ததுண்ணா. உண்மையாகவே எல்லாத்துக்கும் கைத்தட்டுற ரொம்ப மக்கள். நான் கேட்குற கரெக்டாக இருந்தால் கைத்தட்டுங்க. இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சவங்களாம் கைத்தட்டுங்க பார்ப்போம். ஒரு உண்மையை சொல்லவா, இந்த செல்ஃபோன் இல்லாமல் இப்போ யாருமே இல்லை. கைத்தட்டின அத்தனை பேர்ட்டும் இந்த செல்ஃபோன் இருக்குது, உண்மை தானே? இருக்கா இல்லையா? இது இல்லை, ஃபோன் பொண்டாட்டி காணாமல் போனால் கூட யாரும் வருத்தப்படுறதில்ல. ஃபோன் காணாமல் போனால் ஐயோ 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 ஐயோன்னு தர்றான். உன் பொண்டாட்டியை காணாமடா, இருமாப்பில் 2 மணி நேரம் ஜாலியாக இருக்கலான்றான். எங்கேயாவது போயிட்டு வந்துடுவாடா. உண்மை தானே? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபோன் பேசும்போது அப்படி பேசுகிறான் சார் மனைவிகிட்ட. அவ்வளோ அதுவும் அந்த ஆம்பளை பசங்க பேசும்போது கேட்டிருங்களா, ஹலோ மாப்பிள்ள எங்கே இருக்க, பள்ளி வந்திருக்காப்புல, செம கருப்பாக இருக்கார் மாப்பிள்ள, டிவிக்கு ஒன்றுக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல கர்மா, இவ்வளோ சத்தமாக பேசுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க, அதுவும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களாம் பேசி கேட்குங்க, சி அப்படி சொல்லாதடி சி இப்படி பேசி தான் நாடு நாசமாக போகிறது. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயம் நல்லா ரசிக்கிற நல்ல இந்த மாதிரி ஆடியன்ஸு. ஏன்னா கும்பாபிஷேகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன், கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதே இன்றைக்கி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. நேற்று கும்பாபிஷேகம் நடந்திருக்கா, இன்றைக்கி காலைல கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்திருக்குன்னா இப்போ பாருங்கள், 48 நாள் கழித்து ஒரு மண்டலாபிஷேகம் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஏன் 48 நாள் கழித்து பண்ணோம்? 50 நாளில் பண்ணக்கூடாதா, 70 நாளில் பண்ணக்கூடாதா, 60 நாளில் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 12 ராசி, நான் சொல்கிறத அப்படியே கூட்டிகிட்டு வாங்க, 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கோள்கள், இதை 9 கோள்கள், அதான் 9 கிரகங்கள், இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா 48ன்னு வரும். ஏன் ஒரு இறைவனை நாம் கும்பாபிஷேகம் பண்ணோம்னா 48 நாள் கழித்து அந்த இறைவனை அங்கே நிலைநிறுத்துகிறோம் என்று பொருள். அதனால தான் மண்டலாபிஷேகம்னு ஒன்று பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்படி பண்ணி ஒரு ஊரில் திருவிழா பண்ணுறது எதுக்குன்னா நல்லதாக நடக்கணுங்கிறதுக்காக தான். திருவிழாவுக்கு எதுக்கு நம்ம பசங்க வராங்க? எல்லாம் இந்த மாதிரி ஆயாவாக வரும்னா அம்பாலும் வருவாங்க, அப்படியே நம்பாலும் வருவாங்கன்னு தான் திருவிழாவுக்கு பசங்களே வர்றாங்க. அப்படியே பார்த்துக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அண்ணா. என்ன பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு? அதுவும் ஒரு கணக்கோடு தான் வருது. நம்ம ஆமாம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் ஒரு மகிழ்ச்சியோடு வரான். ஆனால் உண்மையாகவே சொல்லுங்க, இவ்வளோ பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்னு நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்துட்டுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும், கரெக்டாக இல்லையா? ஏன் தெரியுமா? எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார். நல்லா இருக்கடா தங்கம், அப்பா சூப்பர்ரா தங்கம், வெரி குட்ரா தங்கம். அப்பா எந்த குறையும் சொல்ல மாட்டார் பொண்ணை. ஆனால் அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான், அவன் நேராக வருவான், அம்மா யாரும்மா சமைச்சது? உங்கள் அக்கா தாண்டா, சனியனை போகிற இடத்துல உசுரை வாங்க, காசு கொடுமா, நான் வெளியே போய் சாப்பிட்டுறேம்மா. எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும், கரெக்டா இல்லையா? அதுவும் 16 வயசு ஆகட்டும் நேராக கேட்பான், இவர் எப்படிம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? மகாலட்சுமி மாதிரி இருக்கேம்மா, எப்படி உனக்கு இந்த சாய்ஸு? அதுவும் 18 வயசு ஆகட்டும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி வை, அடிக்க நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு, உனக்காக தான் பார்க்குறேன். உண்மையாங்க, வெளியூர் போயிருப்பார், ஏதாவது வேலை விஷயமா அப்பா வெளியில் போயிருப்பார், ஃபோன் பண்ணி விசாரிப்பார், யாரை பொண்ணு எப்படி ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்துருச்சான்னு ஒய்ஃப்கிட்ட விசாரிப்பார். எப்படி தெரியுமா? என் தங்கம் வந்துருச்சா, என் வெள்ளி வந்துருச்சா, என் வைரம் வந்துருச்சா, என் பட்டு வந்துருச்சா, யார பொண்ணை பையனை விசாரிப்பார். துரை வந்துட்டாரா? அவன் வந்தே இருக்க மாட்டான். ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது, இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போகிறான். பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான், அப்பா அண்ணன்னு வரல, ஏன்னா போட்டு கொடுக்குறது அதுக்கு வேலை.
இது 2 பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா? உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார். உலகத்திலேயே அம்மா ஒருத்தி தான். அதுக்குன்னே ஒரு டயலாக் வச்சுருக்கோம். நீங்கள் ஏங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க? அதான் ஜோசியக்காரர் சொல்லியிருக்கார்ல, உங்களுக்கு நேரம் சரியில்லை, கரகம் சரியில்லை, அவன் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வந்துடுவான். அதனால தான் கண்ணா சொன்னா, யார் தெரியுமா? அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் பிறர்க்கென்றும் சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை அது. பசித்த முகம் பார்த்து பதறும் உலகு பார்த்து படம் தரும் சோலை அது. இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாய்மை. உலகத்தில் சிறந்தது தாய்மை, அது ஒப்புக்கொள்வது நேர்மை. நாங்கண்ணா அம்மாண்ணா சும்மா இல்லைண்ணா இருக்கும். ஆனால் எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? சில பேர் வந்து காசை தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இருப்பாங்க ஊரில். எங்கள் ஊரில் வந்து எம்ஜிஆர் சார் வந்து ஒரு தடவை ஒரு ஷூட்டிங்கில் இருக்கப்போ, அரசியல் பேசல நான் நடந்ததை சொல்கிறேன். ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவர் வந்து ஒரு ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. அப்புறம் அவரை பார்க்க ஒரு 20 பேர் வந்திருக்காங்க ஒரு ஊர்லேருந்து. அந்த 20 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காரு. இன்னொரு 10 பேர் வந்துட்டாங்க திடீர்னு. அப்போ உடனே அந்த உதவியாளர் வந்து சொன்னாராம், ஐயா 20 பேருக்கு தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், 10 பேர் கூட வந்துட்டாங்க, இப்போ என்ன பண்ணலான்னு. அந்த 10 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த 20 பேரை முதல்ல சாப்பிட வைங்க, நான் அந்த 10 பேரோட சாப்பிட்றேன்னு சொன்னாராம். உடனே அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்களாம், ஐயா நீங்கள் ஏன் வெயிட் பண்ணோம், நீங்கள் முதல்ல சாப்பிட்ருங்கன்னு. எம்ஜிஆர் சொன்னாராம், ஒருவேளை நான் அந்த 20 பேரோட சாப்பிட்டேன்னா இருக்கிறத வச்சு அந்த 10 பேரையும் மேனேஜ் பண்ணி அனுப்பிடுவாங்க, அந்த 10 பேரோட நான் சாப்பிட்டேன்னா அந்த 10 பேருக்கும் தரமான சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாராம். அன்னைக்கு சொன்னான், அள்ளிக்கொண்டு நல்லா ரசிக்கிறீங்க. அவ்வளோ அருமையாக உங்கள்கிட்ட பேசும்போது உண்மையாக இந்த பெண்கள்லாம் பாருங்கள், ஒரு காலத்தில் உண்மையாக சொல்கிறேங்க, இன்றைக்கி தாய்மார்கள்லாம் ரொம்ப அற்புதமான தாய்மார்களாக இருக்காங்க. ஒரு அம்மாவை சமைச்சு தட்டில் போடுறதில்ல, எல்லாம் நெட்டில் போடுது. ஃபேஸ்புக்கு எங்கள் வீட்டில் தக்காளி சோறு ஸ்டேட்டஸ், தயிர் சாதம் ஸ்டேட்டஸ், சிக்கன் குழம்பு ஸ்டேட்டஸ். என் பொண்டாட்டி என்னைக்கு ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கா சார், 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நான் போடல. என்கிட்ட வந்து கேட்டா 1000 பேர் லைக் போட்டிருக்காங்க, நீ ஏன் போடலண்ணா? அவன்லாம் ரசத்தை பார்த்த வேண்டி, நான் தான் சாப்பிட்டவன், 3 நாள் பிச்சுட்டு போனது எனக்கு தான் தெரியும். நீங்கள் நல்லா பாருங்கள், பெண்கள் வேறு மாதிரி இருக்காங்க. உண்மையாகவே அருமையான வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இல்லைங்களா? அதனால் நிறைய ஒரு 3 பேரை கூப்பிட்டு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்கோம். அதனால் ஒரு அருமையான தலைப்பு, உங்களுக்கெல்லாம் ஈஸியாக பிடிக்கிற தலைப்பு. குடும்ப வாழ்க்கைக்கு தேவை ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? ஆண்களுடைய உழைப்பு தான்டா அப்படி பேசுறதுக்கு 3 சிங்கங்கள் வந்திருக்கு. நல்லா ஒரு முறை ஜோரா நீங்கள் கைத்தட்டலாம். 3 பேரையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன். அற்புதமான பேச்சாளர், திருவாரூர்லேருந்து வருகின்றிருக்கக்கூடிய அன்பிற்கும் பண்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தம்பி, மிக நேர்த்தியாக இந்த மேடைக்கு ஏற்கனவே ஒரு முறை 2 முறை வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி, ரொம்ப அழகாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்த திருவாரூர் அபு அவர்கள் வந்திருக்காரு. பேராசிரியர் அபு அவர்கள். ஏய், ஒரு பேராசிரியர் ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறேன், நீ ஆள் என்ன தாமரன்னு ஒரு பொம்பளைக்கு போடுற பாட்டை போடுற. உங்க 2 பேருக்குள்ள வேற மாதிரி ஓடுதா? அவனா நீ? ஐய, அதெல்லாம் பின்னாடி வச்சுக்கணும் மேடைக்கு. சரி விடுங்க. அந்த பக்கமாக இருக்கவர் பவானி உண்மையாகவே ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு பல்சுவை கலைஞர். அதாவது வாயை திறந்தான்னா அவ்வளோ அழகாக அத்தனை ஆர்டிஸ்ட்டும் இங்கே வந்து நிற்பாங்க. பல குரலில் பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அன்பிற்கும் பண்புக்கும் உரிய சகோதரர் பவானி பாலு அவர்கள் வந்திருக்காரு. மாலை போட்டிருக்காரு, மனுஷனுக்கு சொப்பன சுந்தரின்னு போடுற நீ. சாமிக்கு ஒரு ஆசாமி பாட்டு. ஐயோ ஐயோ,
இப்போ நான் இந்த மேடையில் அமர்வதற்கே காரணமாக இருந்த அன்பிற்கும் பண்புக்கும் உரிய அன்பு சகோதரர், உண்மையாகவே அழகான ஒரு மனிதர், நேர்த்தியான ஆசிரியர் பெருந்தகை, கரட்டுப்பட்டி மட்டுமல்ல இந்த ஊரெல்லாம் எங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அன்பு சகோதரர் தங்கத்துரை அவர்கள் ஒரு பலத்த கரகோஷங்கள் மத்தியில் உட்காருங்க. தம்பி கோலப்படாத, வெயிட் பண்ணி போட்டாலும் கரெக்டாக போட்டேன். 500 உனக்கு கூட உண்டு. இந்த பக்கம் பாருங்க, என்னன்னு தெரியல, மஞ்சள் கோயில் மாரியாத்தா மாதிரி 3 பேர். இந்த தீர்த்த குடம் ஏதாவது எடுத்தீங்களா? குழப்படாதீங்க. போகும்போது மேட்டூர் டேமில் குளிச்சுட்டு போங்க, நாட்டுக்கு நல்லது. அதுக்காக ரொம்ப அருமையாக 3 பேர் பேச்சாளர் வந்திருக்காங்க. அருமையாக பேசக்கூடிய பாடக்கூடிய ஆற்றல் படைத்த விஜய் டிவினாலே ஒரு உண்மையாக சொல்லப்போனால் சொல்லாமான்னு தெரில, ஏதோ ஒரு விஷயத்தில் யானை புண்ணியத்தில் தான் இன்றைக்கி நமக்கு நிகழ்ச்சியே. உண்மை தானே? யானை விடுறதா இருந்தது, யானை விடாதனால பட்டிமன்றம் விட்டாங்க. என்ன, யானை விடுறதுனால பட்டிமன்றம் விட்டாங்க. கவலைப்படாதங்க, நாங்கள் சிவகாசிலேருந்து ஒரு யானையை இறக்குறோன்னு இப்போ கொண்டு வந்திருக்கேன் நான். அதனால் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இப்போ யானை பாருங்கள், சிவகாசில் இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுங்கிற யானை எங்கள் அன்பு சகோதரி தன்னுடைய உழைப்பால் இந்த மேடையை பயன்படுத்தி தன்னுடைய பிள்ளையை வெளிநாட்டில் MBBSக்கு வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். 2 பேரும் நிகழ்ச்சி முடிஞ்சோடனே மேச்சேரி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து கொய்யக்காய் விற்றுட்டு போங்க. பூ போல் கொய்தா வளாத, ரொம்ப அருமையாக பூ கூட மாதிரி இருக்கான். அருமையான சிவகாசி சசிகலா. அதாவது அந்த பக்கம் சிவகாசி மதுரையெல்லாம் தாண்டி சிவகாசி சரவடி நம்முடைய இவங்க கொங்கு தங்கம். உண்மையாகவே கோயம்புத்தூர்லேருந்து அந்த தமிழை ரொம்ப அருமையாகவும் இலகுவாகவும் பேசக்கூடிய பாடக்கூடிய ஆற்றல் படைத்த அன்புக்குரிய சகோதரி கோவை சத்யா அவர்கள். சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது. பொண்ணுக்கு அவங்களுக்கு போடுறிய, அவங்களுக்கு 2 பெரிய பொண்ணு பிறந்து, அதுக்கு 2 சின்ன பொண்ணு பிறந்து, எல்லாம் ஒட்டு முடியுதா? பிச்சப்படும் பிச்சை ராஸ்கல். ஆனால் உண்மையாகவே அடுத்த பக்கமாக என்னன்னு தெரியல, ஒரே மஞ்சளாகவே இருக்க, ஒரு கிளார் அடிக்குது. அடுத்த பக்கமாக வந்திருக்கவங்க நீங்கள்லாம் நம்முடைய பட்டிமன்றத்தினுடைய பேச்சாளர் காரைக்கால் யோகதர்ஷினி. நீங்கள் கிளவிக்கு குமரி பாட்டு, குமரிக்கு கிளவி பாட்டு, என்னென்னமோ பண்ணுறாங்க அவன். சரி, ஏதோ ஒன்று. ஆனால் உண்மையா இல்லை, நான் வேற ஒன்று சொல்ல நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில் இது ஒன்று வந்து, நீங்கள் பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்துருப்பீங்க. பாரதி கண்ணம்மா சீரியலில் ஒரு தடவை நடிச்சிருக்காங்க. என்ன, பழைய பாரதி கண்ணம்மாவில் இந்த ஆட்டோ டிரைவர் ஒரு ஆள் இருந்தார். என்ன, அவருக்கு ஒரு தங்கச்சி இருந்து ஒரு நாள் பொண்ணு பார்க்க போனாங்க. கண்ணம்மா வந்து அந்த கல்யாணம் நின்று போச்சு. அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான். அதனால் காரைக்காலில் எந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ கூப்பிட்றதில்ல, ஏன்னா கல்யாணம் நின்று போயிடுமோன்னு. அதுக்கப்புறம் ராஜா ராணி சீரியலில் பின்னாடியே ஓடி போன போலீஸ்காரவங்க இந்த அம்மா தான், சந்தியாவுக்கு. அதாம்மா, உனக்கு யார் போலீஸ் வேலை கொடுத்ததுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அதுக்கப்புறம் வந்து நான் நடித்த இந்த கணாக்காணும் காலங்கள்னு ஒரு சீரியல் நடித்தேன் நான். அதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இவங்க டீச்சராக நடித்தாங்க. 3 சீரியலும் மூடிட்டாங்க. பொண்ணு பேர் யோக தர்ஷினி. அவ்வளோ அருமையான பொண்ணு, ரொம்ப அருமையான நம்ம பட்டிமன்றத்துக்கு வந்திருக்காங்க. நல்ல நல்ல யோகம்தான். ஆனால் 2 இசை ஜாம்பவான்கள் எம்மா செமளவு பண்ணி இங்கே பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. ஒரு 350 ரூபாயில் நீ காலி பண்ணலாம் பார்க்குறப்பார். ரொம்ப இதாக பேச்சுருந்தா எப்போ பட்டிமன்றம் நடத்துனாங்களோ இப்போ பார்த்தோண்டமா உட்காரு. நீயா நானும் சிரமப்படுத்த வந்துருக்கேன். நானும் நம்மால் தான் குமார். ரொம்ப அருமையாக திருவற்றியிலிருந்து வருகின்ற அன்புக்கும் பண்புக்கும் பாசக்குரிய தம்பி நம்முடைய, இது ஒன்றும் இல்லை, இவன் எந்திரிச்சு அவன் வாசிப்பான். அதுக்கு ஒரு 200 ரூபா ஜிபே அனுப்பிடுவாங்க.
இப்போ இவன் எந்திரிக்கும் போது அவன் வாசிப்பான். அது மாதிரி ஒரு இளமோகன் அவர்கள், அவரும் திருவெற்றியூர்ல தான் வந்திருக்காரு, சென்னையிலேருந்து. குடிமகனே பாத்தியா? பெருங்குடிமகனே 1848. கிங் நாமக்கல் 24/7 மண்ணின் மனசாட்சி.